மேற்கு வங்கத்தில் பாஜக வேட்பாளரை ஓட விரட்டி திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. தேர்தல் வாக்குப்பதிவின் போது ஆங்காங்கே வெவ்வேறு கட்சியினர் வன்முறையில் ஈடுபட்டதால் கலேபரமானது. நடந்தது என்ன? வாக்குப்பதிவு எப்படி நடக்கிறது என்று பார்வையிடுவதற்காக நேரில் சென்ற பாஜக வேட்பாளர் உயிர் பயத்தில் தெருவாக ஓடிய காட்சிதான் இது. எதிர்க்கட்சியினர் மட்டுமின்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த துணை ராணுவ படையினர் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கல்வீசி தாக்கியதால் வன்முறை வெடித்தது. வாக்களிக்க சென்று வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்தது. மொத்தம் 294 உறுப்பினர்களை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கான தேர்தல் 2 கட்டமாக நடைபெறுகிறது. இதில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. இரண்டாவது கட்டமாக 142 தொகுதிகளுக்கு வருகின்ற 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் முதற்கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதையொட்டி தெற்கு தினாஜ்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட சுவேந்து சேகர் வாக்குப்பதிவு மையங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். இதில் குமர்கஞ்ச் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு சுவேந்து சேகர் சென்றுள்ளார். பாஜக வேட்பாளர் வந்ததை அறிந்து அங்கு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் குவிந்துள்ளனர். அசம்பாவிதம் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் போலீஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்து சுவேந்து சேகர் நடையை கட்டியுள்ளார். அப்படியும் அவரை பின்தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் உரண்டை எடுத்துள்ளனர். வேட்பாளர் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென தள்ளிவிட்டு தாக்கியுள்ளனர். உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் அவரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல முற்பட்டனர். அதற்குள் கூட்டம் கூடியதால் பாஜக வேட்பாளர் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்துள்ளார். அப்படியும் ஆத்திரம் தீராத தொண்டர்கள் தொடர்ந்து விரட்டியுள்ளனர். அதனால் உயிர் பயத்தில் விட்டால் போதும் என்ற மனநிலையில் தெருவாக சந்து பொந்தெல்லாம் நுழைந்து ஓடியுள்ளார். ஊருக்கு வெளியே சென்றபோதும் தனது வாகனத்திற்காக காத்திராமல் வயல்வெளியில் இறங்கி ஓட்டம் பிடித்துள்ளார். இதனிடையே முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கட்சியினரிடையே மோதல் வெடித்தது. விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்த பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் உமாயூன் கபீரின் AUJP கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகியுள்ளது. இதையடுத்து இரு தரப்பினரும் கம்பு உருட்டுக்கட்டையை எடுத்து ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். பரஸ்பரம் கற்களையும் சரமாரியாக வீசி தாக்கியுள்ளனர். நிலைமை எல்லை மீறி போவதை உணர்ந்த போலீசாரும் துணை ராணுவத்தினரும் களத்தில் இறங்கினர். அவர்கள் அடாவடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். இதேபோன்று மற்றொரு பகுதியில் வன்முறையில் ஈடுபட்ட தொண்டர்கள் பாஜகவினர் மற்றும் CRPF வீரர்கள் மீது கல்வீசி தாக்கினர். இதனால் வேறு வழியின்றி துணை ராணுவத்தினர் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கம்பு சுத்தி விரட்டி அடித்தனர். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் தினாஜ்பூர் மற்றும் முர்ஷிதாபாத் மாவட்டங்களில் சில இடங்களில் அசம்பாவிதம் நிகழ்ந்த போதும் முதற்கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது.